Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டுட்டோரியல்ல BGP Neighbor Adjacency எப்படி trouble shoot பண்ணலாங்கிறத பத்தி இந்த கான்செப்ட்ல பார்க்கலாம். ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, பிஜிபி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் பிஜிபிக்கு செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் நான் பேசிக்ஸ்லேருந்து எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கான்செப்ட் புரியும். ஸோ இப்போ நம்ம கான்செப்டில் போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்ம எப்படிலாம் ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நெய்பர் அட்ஜசன்சி நம்ம ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எப்படி நம்ம ரவுட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை அதில் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோ செஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ கீ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரபிள் ஷூட்டிங்க்கு மெயினான கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிஜிபி பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பிஜிபியோட நெய்பர் ஃபார்ம் ஆகுது, பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோட வீடியோவை பிஜிபி ஸ்டேட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி ட்ரபிள் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் 4 இஷ்யூ எடுத்திருக்கேன். இந்த 4 இஷ்யூனால உங்களுக்கு பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகாது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பிஜிபி இன்டர்ஃபேஸ் இஷ்யூ, ஒன்று இபிஜிபி ரெக்குவயர்மெண்ட்ஸு, மூணாவது பார்த்தீங்கன்னா பிஜிபி டிசிபி போர்ட் ஃபில்டரிங், நாலாவது பார்த்தீங்கன்னா ஐபிஜிபி அப்டேட் சோர்ஸ். ஸோ இந்த 4 இஷ்யூனாலையும் உங்களுக்கு பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த 4 இஷ்யூவை நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 2 இஷ்யூ மட்டும் பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் 2 இஷ்யூ பார்க்கலாம். ஸோ பிஜிபி இன்டர்ஃபேஸ் இஷ்யூவும் இபிஜிபி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த 2 இஷ்யூ இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பிஜிபி இன்டர்ஃபேஸ் இஷ்யூ தான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஸோ இது எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாம்பிள் சினாரியோ. நான் 2 ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன். R1 ரவுட்டர், இங்கே R2 ரவுட்டர். ஸோ R1 ரவுட்டரில் நான் ஏஎஸ் நம்பர் 100 கான்ஃபிகர் பண்ணுறேன். R2 ரவுட்டரில் ஏஎஸ் நம்பர் 200 கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இப்போ R1 அண்ட் R2 ரெண்டுக்கு நான் WAN IP பார்த்தீங்கன்னா 172.10.0/24ங்கிற நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். R1 ரவுட்டில் 1ங்கிற IP கான்ஃபிகர் பண்ணுறேன். R2 ரவுட்டில் 2ங்கிற IP கான்ஃபிகர் பண்ணுறேன். அதாவது 172.16.10.2. அதே மாதிரி R1ஓட லூபேக் IP பார்த்தீங்கன்னா 1.1.1.0/24. R2ஓட லூபேக் IP 2.2.2.0/24. ஸோ லூபேக் இன்டர்ஃபேஸ் IP நான் 1.1.1.1 அசைன் பண்ணுறேன். R2ஓட லூபேக் IP 2.2.2.2ன்னு அசைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் சினாரியோ. ஓகே, இப்போ 2 பிஜிபி ரவுட்டருமே கனெக்ட் பண்ணியாச்சு, கான்ஃபிகர் பண்ணியாச்சு இபிஜிபி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் R1 ரவுட்டில் ஷோ ஐபி பிஜிபி சம்மரி நான் கொடுக்குறேன். எனக்கு இந்த பிஜிபியோட நெய்பரிங் டேபிள் வருது. இதில் எனக்கு ஸ்டேட் ஐடியல் ஆக்டிவ்னு தான் இருக்குது. ரெண்டாவது நான் R2 ரவுட்டர்லையும் நான் செக் பண்ணுறேன், ஷோ ஐபி பிஜிபி சம்மரி கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியல் ஆக்டிவ் அந்த மாதிரி தான் வருது. எனக்கு பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ 2 பிஜிபி ரவுட்டருமே டைரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் திங்ஸ் நம்ம செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் 2 டவுனாக இருந்ததுனாலும் நம்மளை என்ன ப்ரிவென்ட் பண்ணணும்னா ப்ரிவென்ட் அஸ் ஃப்ரம் ரீச்சிங் தி அதர் சைட்டை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணும் லேயர் 2 டவுனாக இருந்தால். நெக்ஸ்ட் லேயர் 3 இஷ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ராங் ஐபி அட்ரஸ், ஒன் ஆஃப் த ரவுட்டரில் நம்ம ராங் ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னாலும் நமக்கு பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகாது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா பிஜிபியோட போர்ட் நம்பர் டிசிபி 179, அந்த போர்ட் நம்பர் பிளாக் ஆனாலும் நமக்கு பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகாது. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா நம்ம ராங் ஐபி அட்ரஸ் அதர் சைட் ரவுட்டரில் நம்ம அதர் சைட்னா பிஜிபி நெய்பர் ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னாலும் நமக்கு பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகாது. இந்த 4 விஷயம் நம்ம மெயினாக செக் பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் நம்ம என்ன ஐபி அட்ரஸ் வந்து நம்ம பிஜிபி நெய்பரிங் ரவுட்டரில் வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணிக்கிறோம். ஸோ அட்ஜசன்சிக்கு வந்து கான்ஃபிக் பண்ணது வந்து நம்ம கரெக்டாக கான்ஃபிக் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தா அது ஓகேவாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம வந்து நெய்பர் ஸோ ஃபார் ரிமோட்டோட ஐபி வந்து 192.16.10.2 அந்த நெய்பர் ஐபி வந்து நான் கரெக்டாக கான்ஃபிக் பண்ணிட்டேன். அந்த எல்லாமே ஓகேவாக இருக்குது. ஸோ இப்போ நான் குயிக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து R1லேருந்து R2 வந்து நான் பிங் பண்ணுறேன். அந்த ரிமோட் ஐபி வந்து நான் ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து பிங் பண்ணுறேன். ஸோ R1ல வந்து நான் 172.16.10.1 கான்ஃபிக் பண்ணிக்கிறேன். R2ல வந்து 172.16.10.2 கான்ஃபிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிமோட்டோட ஐபியை வந்து நான் பேரிங் ஐபி வந்து நான் பிங் பண்ணுறேன். எனக்கு வந்து பிங் வந்து சக்ஸஸ் ஆகலை. எனக்கு எல்லா பேக்கெட்டுமே வந்து ட்ராப் ஆகுது. இங்கே பாருங்கள் சக்ஸஸ் ரேட் வந்து 0%. ஸோ இப்போ நான் குயிக்காக வந்து பிங் பண்ணேன். அப்போ வந்து என்னால் வந்து ரிமோட் ரவுட்டரே வந்து என்னால் ரீச் பண்ண முடியல. அப்போ வந்து லேயர் 3 வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா லேயர் 1 அண்ட் லேயர் 2 வந்து செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் R1 ரவுட்டரில் வந்து ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் கொடுக்குறேன். அந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0.0 இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்டஸ் அப்பில் இருக்குது, ப்ரோட்டோகால் அப்பில் இருக்குது. லேயர் 1 அண்ட் 2 வந்து அப்பில் இருக்குது. ஆனால் லேயர் 2 R2 ரவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் கொடுக்கும்போது எனக்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0.0 இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன், ப்ரோட்டோகால் டவுன். ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூனால தான் நமக்கு வந்து பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி வந்து ஃபார்ம் ஆகலை. யாராவது வந்து அந்த நெய்பரிங் ரவுட்டரோட அந்த இன்டர்ஃபேஸில் வந்து ஷட் டவுன் கொடுத்துருக்காங்க கமெண்ட். அதனால் வந்து அந்த பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ நான் R2 ரவுட்டரில் போயிட்டு இன்டர்ஃபேஸ் FA 0.0 கொடுத்துட்டு நோ ஷட் டவுன் கொடுத்தேன். ஸோ நோ ஷட் டவுன் கொடுத்த ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு R1 ரவுட்டர்லையும் R2 ரவுட்டர்லையும் பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் நெய்பர் வந்து அப்பு, அதே மாதிரி R2 ரவுட்டர்லையும் நெய்பர் அட்ஜசன்சி வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஸோ பிஜிபி இன்டர்ஃபேஸ் இஷ்யூங்கிறது வந்து நம்ம R1 ரவுட்டர்லையும் சரி R2 ரவுட்டர்லையும் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐபி பேரிங் ஐபி வந்து நம்ம பிங் பண்ணி பார்க்கணும் பிங் ஆகுதா இல்லையா. ஸோ அது பிங் ஆகலினாவே நம்ம வந்து லேயர் 3 வந்து ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லேயர் 1 and 2 வந்து செக் பண்ணணும் பிசிக்கல் இன்டர்ஃபேஸோட ஸ்டேட்டஸ் 2 ரவுட்டர்லையுமே. ஸோ அது செக் பண்ணும்போது R2 ரவுட்டரில் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுனாக இருந்தது. அதனால தான் பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி வந்து ஃபார்ம் ஆகலை. ஒன்ஸ் வந்து நம்ம அன்ஷட் பண்ண உடனே வந்து நமக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து மீதி இதுவும் பார்க்கணும். லேயர் 2 வந்து டவுனாக இருந்தாலும் பார்க்கணும், லேயர் 3 ஐபி வந்து நம்ம தப்பாக கான்ஃபிகர் பண்ணியிருந்தாலும் பார்க்கணும். அதேமாதிரி பிஜிபியோட டிசிபி போர்ட் நம்பர் வந்து 179 வந்து பிளாக் பண்ணியிருந்தாலும் நம்ம நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி ரிமோட் சைட் ரவுட்டரில் வந்து பேரிங் ஐபி வந்து நம்ம தப்பாக கான்ஃபிகர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இபிஜிபி ரெக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அதனால் வந்து என்னென்ன பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு சினாரியோவுக்கு வந்து யூஸ் பண்ண அதே சினாரியோ தான், அதே டோபாலஜி தான் இந்த இதுக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். சேம் டோபாலஜி தான் யூஸ் பண்ணுறேன். பட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஸோ இதோட கோல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இபிஜிபி நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். டைரக்ட் கனெக்டட் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் லூபேக் ஐபி மூலமாக நான் பண்ணுறேன். ஸோ இப்போ லூபேக் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா R1ஓட லூபேக் ஐபி வந்து 1.1.1.1/24, R2ஓட லூபேக் ஐபி வந்து 2.2.2.2. ஸோ இந்த லூபேக் ஐபி மூலமாக நான் நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் R1 ரவுட்டரில் வந்து பிஜிபி என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேங்கிறத வந்து நான் செக் பண்ணுறேன். ஷோர் அண்ட் பைப் செக்ஷன் ரவுட்டர் பிஜிபி. ஸோ ரவுட்டர் பிஜிபி 100. ஸோ நெய்பர் ஐபி வந்து R2ஓட லூபேக் ஐபி. அதே மாதிரி R2ல வந்து R1ஓட லூபேக் ஐபி வந்து பேரிங் ஐபியாக நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இதுதான் வந்து கான்ஃபிகரேஷன் இப்போ இருக்குது. ஸோ இப்போ எனக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து பிஜிபி நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகலை, நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ இந்த பிஜிபி கான்ஃபிகரேஷனில் வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம லூபேக் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் நெய்பர் அட்ஜசன்சி வந்து ஃபார்ம் ஆகலை. இப்போ நான் ஷோ ஐபி பிஜிபி சம்மரி வந்து R1 ரவுட்டர்லையும் கொடுக்குறேன், R2 ரவுட்டர்லையும் கொடுக்குறேன். இது வந்து ஸ்டேட் வந்து ஐடியலே தான் இருக்குது. ஓகேவா, இங்கே பாருங்கள் ஸ்டேட் வந்து ஐடியல், இங்கே ஸ்டேட் வந்து ஐடியல். ஓகே, இப்போ வந்து போத் ரவுட்டருமே அதோட பிஜிபி நெய்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியலாக இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த ஐபி அட்ரஸ், அந்த பிஜிபி த ஐபி அட்ரஸ் ஆஃப் த பிஜிபி நெய்பர், அந்த பிஜிபி நெய்பரோட ஐபி அட்ரஸ் வந்து ரீச்சபிளாக இருக்கா.
ஏன்னா வந்து நம்ம டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் வந்து டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் லிங்க் வந்து யூஸ் பண்ணல, நம்ம வந்து லூப் பேக் ஐபி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன பாசிபிலிட்டிஸ்னா ரவுட்டிங் இஷ்யூ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து R1 ரவுட்லேருந்து R2 ரவுட்டோட லூப் பேக்கை தான் நம்ம பேரிங் ஐபியை யூஸ் பண்ணும்போது அந்த R2 ரவுட்டோட லூப் பேக் ஐபிக்கு வந்து நமக்கு ரவுட்டிங் இருக்கா, ஏதாவது ரவுட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா, எப்படி ரீச் பண்ணுங்கிறது, அப்படி இல்லைனாலும் நமக்கு அந்த இஷ்யூ வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா TTL. ஸோ த TTL ஆஃப் ஐபி பேக்கெட் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பிஜிபிக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து டிஃபால்ட்டாக 1. இது வந்து டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க்குக்கு வந்து ஒர்க் ஆகும். டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க்னா டைரக்ட்லி கனெக்டட் லிங்க்குக்கு வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே வந்து நம்ம டைரக்ட் கனெக்டட் லிங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணல, நம்ம வந்து லூப் பேக் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அதோட பிஹேவியரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக பிஜிபி வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து சோர்ஸ் இட்ஸ் அப்டேட் ஃப்ரம் த ஐபி அட்ரஸ் தட் இஸ் க்ளோசஸ்ட் டு தி பிஜிபி நெய்பர். ஸோ அந்த பேரிங் யூஸ் பண்ணும்போது சோர்ஸ் ஐபி R1 வந்து R2ஓட பேரிங் பண்ணும்போது ஒரு சோர்ஸ் ஐபி வந்து எது யூஸ் பண்ணால் க்ளோசஸ்ட் ஐபினா டைரக்ட் கனெக்ட் இன்டர்ஃபேஸ் ஐபி தான் யூஸ் பண்ணும். இப்போ நம்ம லூப் பேக் யூஸ் பண்ணும்போது அந்த சோர்ஸ் இட்ஸ் அப்டேட் வந்து லூப் பேக் ஐபி வந்து கொடுக்கும். அது கொடுக்கலினாலும் வந்து உங்களுக்கு பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சி வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ இது வந்து அனதர் எக்ஸாம்பிள். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸோட ஐபி தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம சம் பிஹேவியர் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாயிண்ட்ஸு நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு இபிஜிபி ரெக்குவயர்மெண்ட்ஸில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செக் பண்ணுறேன்னா ஐபி அட்ரஸ், ரிமோட் நெய்பர் ஐபி அட்ரஸோட இது வந்து ரீச்சபிளாக இருக்கா. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து R1 ரவுட்டில் வந்து ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணுறேன். ஸோ ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணும்போது R2 ரவுட்டோட லூப் பேக் ஐபிக்கு வந்து எந்த ஒரு என்ட்ரியுமே இல்லை. அப்போ வந்து R1 ரவுட்டர்லேருந்து R2 ரவுட்டோட லூப் பேக் ஐபி பிங் பண்ணால் என்னால் ரீச் பண்ண முடியல. அதே மாதிரி R2 ரவுட்டர்லையும் நான் செக் பண்ணுறேன், R1 ரவுட்டோட லூப் பேக் ஐபியோருக்கு வந்து ஏதாவது என்ட்ரி இருக்குதான், இங்கேயும் வந்து இல்லை, ஜஸ்ட் டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆட் பண்ணோம், போத் ரவுட்டர் வந்து ஒரு டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் மட்டும்தான் தெரியும். ஸோ இன் ஆர்டர் டு ரீச் அதோட லூப் பேக் இன்டர்ஃபேஸ் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ செஷன் இந்த கான்செப்டில் வந்து நான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கூட யூஸ் பண்ணலாம் அந்த லூப் பேக் ஐபியை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ R1 ரவுட்டில் வந்து R2 ரவுட்டோட லூப் பேக் ரீச் பண்ணுறதுக்கு அந்த என்ட்ரி கொடுக்குறேன், ஐபி ரவுட்டு 2.2.2.0, சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0 நெக்ஸ்ட் ஆப் ஐபி. ஸோ ரெண்டு ஸ்டாட்டிக் ரவுட்டுமே வந்து கொடுத்துட்டேன். R1 ரவுட்லேருந்து R2 ரவுட்டோட லூப் பேக் ரீச் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறதுக்கு ஸ்டாட்டிக் என்ட்ரி கொடுத்துட்டேன். அதேமாதிரி R2 ரவுட்டில் வந்து R1 ரவுட்டோட லூப் பேக் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி ரீச் பண்ணும் அதுக்குரிய ஸ்டாட்டிக் ரவுட்டும் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ரெண்டு ஸ்டாட்டிக் ரவுட்டுமே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ R1 ரவுட்டர்லேருந்து R2 ரவுட்டோட லூப் பேக் ஐபி நான் பிங் பண்ணுறேன். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R1ஓட லூப் பேக் ஐபி வச்சு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பிங் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து R1 ரவுட்டர் R2 ரவுட்டர் அது ரெண்டு ரவுட்டோட லூப் பேக் ஐபியுமே வந்து ரீச் பண்ண முடியும். அதுதான் வந்து இதில் சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ அங்கே பாருங்கள் சென்டிங் பிங். ஸோ இப்போ வந்து நான் ஐபியை வந்து நான் பிங் பண்ணுறேன் 2.2.2 R1 ரவுட்லேருந்து. சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லூப் பேக் ஐபியை. ஸோ இது மூலமாக என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா போத் ரவுட்ரு வந்து ரீச் பண்ண முடியுது அதோட ஈச் அதர் லூப் பேக் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ வந்து ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் வி டோன்ட் யூஸ் டைரக்ட்லி கனெக்டட் இன்டர்ஃபேஸ், இப்போ வந்து இபிஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க்கு வந்து யூஸ் பண்ணல, நான் லூப் பேக் ஐபி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து பேரிங் ஐபி வந்து லூப் பேக் ஐபியாக இருந்ததுன்னா நம்ம டிடிஎல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த டிடிஎல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் கொடுப்போம், நெய்பர். R1 ரவுட்டரில் வந்து நெய்பர் வந்து R2 ரவுட்டோட லூப் பேக் ஐபி 2.2.2 இபிஜிபி மல்டி ஆப் வந்து 2. ஏன்னா இப்போ டிஃபால்ட்டாக டிடிஎல் வந்து 1 தான். இப்போ டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க்காக இருந்தால் ஓகே. இதே வந்து லூப் பேக் ஐபியை நம்ம கொடுக்கும்போது அந்த டிடிஎல் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பேக்கெட் ட்ராப் ஆகும். ஸோ அப்போ வந்து டிடிஎல் வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அது 2 கொடுக்கணும். அதுதான் வந்து இபிஜிபி மல்டி ஆப் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கமெண்ட்மே நான் கொடுத்துட்டேன். R1 ரவுட்டரில் வந்து R2 ரவுட்டோட பேரிங் ஐபி கொடுத்து இபிஜிபி மல்டி ஆப் 2 கொடுத்துட்டேன். அதே மாதிரி R2 ரவுட்டில் வந்து R1 ரவுட்டோட பேரிங் லூப் பேக் ஐபி கொடுத்து இபிஜிபி மல்டி ஆப் வந்து 2 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இபிஜிபி மல்டி ஆப் கமெண்ட் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். டிடிஎல் வேல்யூ வந்து 1லேருந்து 2க்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் டீபக் பண்ணுறேன் R2 ரவுட்டரில். R2 ரவுட்டரில் வந்து டீபக் பண்ணும்போது எனக்கு வந்து பாருங்கள் 1.1.1 பேரிங் ஐபி வந்து R1ஓட பேரிங் ஐபி. ஸோ இப்போ ஐடியிலேருந்து ஆக்டிவ் வந்துடுச்சு. இப்போ வந்து லோக்கல் அட்ரஸ் வந்து 172.16.10.2. ஸோ கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட் பை ரிமோட் ஹோஸ்ட். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து அதோட அப்டேட் சோர்ஸ் வந்து எது எடுத்துக்கணும்னா பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஐபி தான் எடுக்கும். ஸோ பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 172.16.10.2. ஸோ இப்போ வந்து
நம்ம பேரிங் பண்ணுறது வந்து லூபேக் ஐபி வச்சு பேரிங் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து R1 ரூட் வந்து அதோட கனெக்ஷனை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து ராங்காக இருக்குது. அதனால் வந்து நம்ம லூபேக் ஐபி அட்ரஸை நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டீபேக் வந்து கொடுக்குறோம். கொடுத்த உடனே கிளியராக வந்து என்ன காட்டுதுன்னா R2 வந்து என்ன யூஸ் பண்ணதுன்னா அதோட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.12.2. சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 172.16.10.2. நான் 12.2 போட்டேன், இந்த ஐபி தப்பு. ஸோ 172.16.10.2. R1 வந்து என்ன ரெஃப்யூஸ் பண்ணுதுன்னா அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுது. ஸோ பிகாஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ராங் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா பிஜிபிக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா அனதர் ஐபி அட்ரஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ R1 ரவுட்டரில் வந்து நான் நெய்பர் வந்து 2.2.2 கொடுத்துட்டு அப்டேட் ஐபன் சோர்ஸ் வந்து R1ஓட லூப் பேக் 0 இன்டர்ஃபேஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி R2ல வந்து நெய்பர் வந்து 1.1.1 கொடுத்துட்டு அப்டேட் ஐபன் சோர்ஸ் வந்து லூப் பேக் 1 வந்து நான் தரேன். ஸோ இந்த லூப் பேக் 1 நான் கொடுக்கும்போது அந்த அப்டேட் ஐஃபன் சோர்ஸ் கமாண்ட் வந்து என்ன சேஞ்ச் பண்ணுதுன்னா சோர்ஸ் ஐபி அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுது பிஜிபி அப்டேட்டுக்கு. ஸோ ஒன்ஸ் சேஞ்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிஜிபி வந்து நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே அப் ஆயிடுச்சு, இங்கேயும் வந்து எனக்கு அப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஜிபி நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்போ வந்து இபிஜிபி ரெக்வயர்மெண்ட்ஸ் வச்சு கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து R1 R2 வந்து டைரக்ட் கனெக்டட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணாமல் நெட்வொர்க் யூஸ் பண்ணாமல் லூபேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லூபேக் யூஸ் பண்ணும்போது அந்த லூபேக் ரீச்சபிளான்னு பார்க்கணும். ரீச்சபிளாக இல்லைன்னா நம்ம ரவுட்டிங் வந்து கான்ஃபிகர் பண்ணி இந்த ரீச்சபிள் பண்ணணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியில் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து டிடிஎல் பேக்கெட் வந்து ஒன்று தான். இப்போ டைரக்ட் கனெக்டட் இன்டர்ஃபேஸாக இருந்தால் டிடிஎல் ஒன்றா இருந்தால் உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடும். இப்போ வந்து லூபேக்குங்கும் போது அந்த ரவுட்டர் ரீச் ஆகி அந்த டிடிஎல் 1 மைனஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப்பே ஃபார்ம் ஆகுது. அதனால் டிடிஎல் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணும். அதுக்கு என்ன கமெண்ட்னா இபிஜிபி மல்டி ஆப் வந்து 1லேருந்து 2 கொடுத்துட்டோம். இது வந்து செகண்ட் ட்ரபிள் இஷ்யூ. தேர்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக பிஜிபியில் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது அப்டேட் ஐஃபன் சோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் கனெக்டட் இன்டர்ஃபேஸ் ஐபி தான் எடுத்துக்கும். நீங்கள் லூப் பேக் கொடுக்கும்போது நீங்கள் அது வந்து அப்டேட் ஐஃபன் சோர்ஸ் வந்து லூப் பேக் இன்டர்ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த சோர்ஸ் ஐபி வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சோர்ஸ் ஐபி நீங்கள் சேஞ்ச் பண்ணலன்னா ரிமோட் ரவுட்டர் வந்து அது வந்து கனெக்ஷன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணும். ஸோ இது மூணும் வந்து நான் ஃபிகர் அவுட் பண்ணேன். எனக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர் அட்ஜசன்சி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்லைடில் இந்த ஐபி வந்து 172.16.10.2 நான் அந்த ஐபியை தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்லைடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபி நெய்பர் அட்ஜசன்சியை வந்து ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுற ஸ்டெப்ஸு. ஸோ இதில் 2 இஷ்யூ வந்து பார்த்தோம். பிஜிபி இன்டர்ஃபேஸ் இஷ்யூ, நெக்ஸ்ட் வந்து இபிஜிபி ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த 2 இஷ்யூஸ் எப்படி வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி நெய்பர் அட்ஜசன்சி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். ஸோ நீ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் நெக்ஸ்ட் 2 இஷ்யூஸ் வந்து எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தடில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.